Hello everyone, welcome back to TAF IAS Academy. So இன்னைக்கு நம்ம current affairs வீடியோல எந்த டேட் பார்க்க போறோம்னா மார்ச் மந்த்ல 23, 24, 25 இந்த 3 டேஸ்க்கான current affairs நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல எக்ஸாமுக்கு ரொம்ப எது இம்பார்ட்டண்ட்டோ அந்த மாதிரி ஒரு current affairs பார்க்க போறோம். ஸோ வழக்கம் போல நம்ம யூஸ்வலாக சொல்றதான். ஸோ ப்ராப்பராக நோட்ஸ் எடுத்துக்கோங்க, ஒவ்வொரு விஷயத்தையும் கீழே அப்சர்வ் பண்ணுங்க. அண்ட் டெய்லி நம்ம current affairs டெலிகிராம் சேனல்ல TAF IAS Academy டெலிகிராம் சேனல் நடக்கூடிய ஈவினிங் நடக்கக்கூடிய இந்த ஸ்பாட் டெஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ் ஸ்பாட் டெஸ்ட் கொஸ்டினில் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க, உங்களுக்கு ரொம்பவே எக்ஸாமில் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரியா? ஸோ டேரெக்டாக நம்ம வீடியோ போகலாம். ஸோ இன்றைக்கி நம்ம ஒரு இன்ஸ்பிரேஷன் கோட்ஸ் பார்த்துட்டு போகலாம். அது என்ன அப்படின்னா, he who says he will do it tomorrow is a fool. A wise man would have done it yesterday itself. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா ரொம்ப சிம்பிள். நாளைக்கு செய்வேன் அப்படின்னு சொல்கிறவங்க வந்து அவங்கள ஒரு ஃபூல் அப்படிங்கிறாங்க, அதாவது முட்டாள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? எந்த ஒரு விஷயத்தையும் இருந்தாலும் சரி, எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் சரி, இன்னைக்கு செய்ய வேண்டியது இன்றைக்கே செஞ்சுறது தான் ரொம்ப நல்லது. அதை நாளைக்கு தள்ளி போடும்போது யாரெல்லாம் அப்படி சொல்கிறாங்களோ, நாளைக்கு செய்கிறேன் இல்லை இன்னொரு நாளைக்கு செய்கிறேன் அப்படின்னு யாரெல்லாம் சொல்கிறாங்களோ அவங்கள ஃபூல் அப்படிங்கிறாங்க. சரிங்களா? ஸோ அறிவுள்ளவன், அதான் வைஸ் மேன் அப்படின்னா என்னன்னா, ஒரு அறிவுள்ளவன் என்ன பண்ணியிருப்பான், அதை நேத்தே பண்ணி முடிச்சிருப்பான் அப்படிங்கிறதுக்கான மீனிங் தான் இங்கே சொல்கிறாங்க. அதான் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, he who says he will do it tomorrow is a fool. A wise man would have done it yesterday itself. சரிங்களா? ஸோ இந்த ஒரு கோட்ஸோட இன்னைக்கு நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் டே ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இன்னைக்கான ஃபர்ஸ்ட் நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேர்ல்டு மெட்ரோலஜிக்கல் டே. என்ன நியூஸ்? வேர்ல்டு மெட்ரோலஜிக்கல் டே. ஸோ மார்ச் 23 அன்னைக்கு அப்சர்வ் பண்ணுறாங்க. சரியா? இன்னைக்கு 25, பட் நம்ம 23, 24, 25 இந்த 3 டேஸ் பார்க்கறதுனால 23 அன்னைக்கு வேர்ல்டு மெட்ரோலஜிக்கல் டே வந்து நம்ம அப்சர்வ் பண்ணுறோம். ஸோ இந்த இயற்கான தீம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அட் தி ஃப்ரண்ட் லைன் ஆஃப் கிளைமேட் ஆக்ஷன். ஏன் இந்த வேர்ல்டு மெட்ரோலஜிக்கல் டே நம்ம செலிப்ரேட் பண்ணணும், அப்சர்வ் பண்ணணும் அப்படின்னா, ஸோ நம்ம வேர்ல்டில் பார்த்தீங்கன்னா கிளைமேட் அப்படிங்கிறது வந்து முன்னாடிமே இன்னைக்கு இல்லை. சரிங்களா? ஸோ டியூ டு சம் கிளைமேட் சேஞ்சினால சடன் ரெயின்ஃபால், சடன் வந்து டெம்பரேச்சர் ரைஸ் ஆகுது, இந்த மாதிரி சில விஷயங்கள் வந்து சடனாக வந்து ஒரு நேச்சுரல் டிசாஸ்டர் வர்றது, இந்த மாதிரி வந்து அன்எக்ஸ்பெக்டடான சில விஷயம் நடக்கிறதுனால ஸோ அதை வந்து நம்ம கீழே அப்சர்வ் பண்ணணுங்கிறதுக்காக என்ன பண்ணியிருக்காங்கன்னா, வேர்ல்டு மெட்ரோலஜிக்கல் ஆர்கனைசேஷன் WMO அப்படின்னு சொல்லுவோம். சரியா? அதை வந்து 23 மார்ச் 1950 வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா அப்சர்வ் பண்ணியிருக்காங்க. அதாவது கிளைமேட்டை முன்னாடியே ப்ரெடிக்ட் பண்ணுறது, இந்த டைமில் இந்த ரெயின்ஃபால் வரும், அதுமாதிரி சைக்ளோன் வந்துச்சுன்னா இந்த டைமில் இன்னைக்கு சைக்ளோன் இந்த ஏரியா வந்து கிராஸ் பண்ணுது அப்படிங்கிறத முன்னாடியே ப்ரிடிக்ட் பண்ணுறதுக்காக WMO சொல்லக்கூடிய வேர்ல்டு மெட்ரோலஜிக்கல் ஆர்கனைசேஷன் வந்து 23 மார்ச் 1950 வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. சரியா? ஸோ அன்னைக்கு அதை எஸ்டாப்ளிஷ் பண்ணதுனால அந்த டேவே நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா வேர்ல்டு மெட்ரோலஜிக்கல் டே வந்து நம்ம அப்சர்வ் பண்ணுறோம். ப்ளஸ் அங்கே ஒர்க் பண்ணக்கூடிய ஒர்க்கர்ஸ் அவங்கள வந்து என்ன பண்ணணும்னா ஒரு ஊக்கப்படுத்தணுங்கிறதுக்காகவும் இந்த டே வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா செலிப்ரேட் பண்ணுறோம். சரியா? ஸோ வேர்ல்டு மெட்ரோலஜிக்கல் டே வந்து என்னைக்கு செலிப்ரேட் பண்ணுறோம்னா மார்ச் 23. இந்த இயற்கான தீம் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, அட் தி ஃப்ரண்ட் லைன் ஆஃப் கிளைமேட் ஆக்ஷன் அப்படிங்கிறது தான் இந்த இயற்கான தீம். அண்ட் இந்த WMO வந்து எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்கன்னா 23 மார்ச் 1950 எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. இதோட ஹெட் குவார்ட்டர் வந்து ஜெனீவா, சுவிட்சர்லாந்தில் இருக்குது. சரியா? அண்ட் நெக்ஸ்ட் நியூஸ் பார்த்தீங்கன்னா, வேர்ல்டு டியூபர்குலோசிஸ் டே அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த TB அப்படின்னு சொல்லுவோம். ஸோ மார்ச் 24 அன்னைக்கு அப்சர்வ் பண்ணுறோம். சரியா? இன்னைக்கு வேர்ல்டில் வந்து இந்த டிபினால பாதிக்கப்பட்ட மக்கள் வந்து நிறைய பேர் இருக்காங்க. பட் அதுக்கான ஒரு ப்ராப்பர் கைடன்ஸ், ஒரு ப்ராப்பர் வே தெரியாமல் நிறைய பேர் இருக்காங்க. சரியா? அதை நம்ம ப்ராப்பராக வந்து டயக்னைஸ் பண்ணி அதுக்கான ட்ரீட்மெண்ட் ப்ராப்பராக எடுத்துக்கிட்டோம்னா நம்ம என்ன பண்ணலாம்னா டிபியை வந்து என்ன பண்ணலாம்னா எலிமினேட் பண்ணிடலாம். பட் ஆனால் அதை அப்படியே விட்டுட்டோம், சின்னதாக இருக்கும்போதே நம்ம அதை கண்டுபிடிக்காமல் அதை அப்படியே விட்டுட்டோம், அதை கேர்லெஸ்ஸாக விட்டுட்டோம் அப்படின்னா அதை வந்து இட் வில் லீட் டு ஃபேட்டல். அதாவது ஃபேட்டல்னா என்னன்னா இட் வில் லீட் டு டெத், அந்த மாதிரி ஒரு கண்டிஷன் வரைக்கும் போயிடும். சரியா? ஸோ அந்த மாதிரி டிபியை வந்து எலிமினேட் பண்ணணும், அந்த டிபி பற்றின ஒரு அவேர்னஸ் வந்து இந்த வேர்ல்டில் பீப்புளுக்கு கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக எவ்ரி இயர் என்ன பண்ணுறோம்னா மார்ச் 24 அன்னைக்கு வேர்ல்டு டியூபர்குலோசிஸ் டே அப்படிங்கிற டே வந்து என்ன பண்ணுறோம்னா நம்ம அப்சர்வ் பண்ணுறோம். அண்ட் இந்த இயற்கான தீம் வந்து பார்த்தீங்கன்னா எஸ் வி கேன் எண்ட் டிபி. சரியா? எஸ் வி கேன் எண்ட் டிபி, அதாவது நம்மளால் வந்து இந்த டியூபர்குலோசிஸ் வந்து நம்மளால் நிறுத்த முடியும், தடுக்க முடியும் அப்படிங்கிறதான் இந்த இயற்கான தீம். சரியா? ஸோ இந்த இயர் வந்து நம்ம என்ன தீம் வச்சிருக்கோம்? எஸ் வி கேன் எண்ட் டிபி. என்னைக்கு அப்சர்வ் பண்ணுறோம்னா மார்ச் 24 அன்னைக்கு அப்சர்வ் பண்ணுறோம். சரியா? ஸோ ரொம்ப சிம்பிளாக தெரிஞ்சுட்டா போதும். அண்ட் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இதை நம்ம ப்ராப்பராக இனிஷியல் ஸ்டேஜ்லேயே அது இருக்கும்போது ஒரு ப்ராப்பராக டயக்னைஸ் பண்ணி அது ஒரு ட்ரீட்மெண்ட், அதுக்கான மருத்துவ வசதிகள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணிடலாம், அந்த டிபியை வந்து தவிர்த்திடலாம். பட் ஆனால் அதை நம்ம கேர்லெஸ்ஸாக விட்டுட்டோம், அது தெரிஞ்சிருந்தும் அதை நம்ம கேர்லெஸ்ஸாக விட்டுட்டோம் அப்படின்னா அது வந்து இட் வில் லீட் டு டெத் அப்படிங்கிற வரைக்கும் போகும். சரியா? ஓகே, ரைட். அண்ட் நெக்ஸ்ட் நியூஸ் பார்த்தீங்கன்னா, பிக் டு ஹியூமன் கிட்னி டிரான்ஸ்பிளான்ட். அதாவது ஒரு பன்றியினுடைய கிட்னி எடுத்து ஒரு மனிதனுக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக பொருத்தி பார்த்துருக்காங்க.
அந்த ஒரு மிஷன் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஆயிருக்கு எங்கன்னா யூஎஸ்ஏல. சரியா? ஸோ 2 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இதே மாதிரி பிக் டு ஹியூமன் ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட் நடந்தது. அதாவது பன்றியினுடைய இதயத்தை எடுத்து ஒரு மனிதனுக்கு வந்து பொருத்தி பார்த்துருக்காங்க. அதுவும் வெற்றிகரமாக நடந்தது. சரியா? ஸோ 2024 மறுபடியும் என்ன பண்ணியிருக்காங்க, கிட்னியை வந்து டிரான்ஸ்பிளான்ட் பண்ணியிருக்காங்க ஒரு பிக்லேருந்து ஒரு ஹியூமன். சரியா? ஸோ அதை பற்றின நியூஸ் தான் அது பார்க்குறோம். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மெடிக்கல் வேர்ல்டில் வந்து நிறையவே வந்து புது புது விஷயங்கள் நடக்குது. அதாவது ஒரு ஹியூமனுக்கு ஒரு விஷயம் தேவை அப்படின்னா ஒரு ஹியூமன் கிட்ட இருந்து இன்னொரு ஹியூமனுக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணி நம்ம பார்த்துருக்கோம். பட் ஆனால் என்ன பண்ணுறாங்க, இப்போ அனிமல் டு ஹியூமனுக்கே வந்துட்டாங்க. அதுவும் வந்து பிக்லேருந்து என்ன பண்ணியிருக்காங்க, ஹியூமனுக்கு ஹார்ட்டை டிரான்ஸ்பிளான்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இப்போ என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு கிட்னியே வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா டிரான்ஸ்பிளான்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு மெடிக்கல் சம்மந்தமான ஒரு நியூஸ் வருதுன்னா ரொம்பவே இம்பார்ட்டன்ட். அதுக்கு நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக அப்சர்வ் பண்ணி படிக்கணும். சரியா? ஸோ இந்த நியூஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரிச்சர்ட் ஸ்லேமேன் அப்படிங்கிறவருக்கு தான் வந்து என்ன பண்ணாங்கன்னா இந்த ஒரு ஆப்ரேஷன் வந்து பண்ணியிருக்காங்க. அதாவது பிக்கோட கிட்னி எடுத்து இந்த ரிச்சர்ட் ஸ்லேமன்ங்கிறவங்களுக்கு என்ன பண்ணியிருக்காங்க, பொருத்தி பார்த்துருக்காங்க. சரியா? அண்டு யார் பண்ணியிருக்காங்கன்னா இப்போ யூஎஸ் சர்ஜன்ஸ், யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா. எந்த ஹாஸ்பிட்டல்னா மசாச்சுசெட்ஸ் ஜெனரல் ஹாஸ்பிட்டல் போஸ்டானில் இருக்கக்கூட இந்த ஹாஸ்பிட்டலில் தான் அந்த ஒரு ப்ராசஸ் ட்ரீட்மெண்ட் நடந்திருக்கு. 62 இயர் மேன் வித் ரீனல் டிசீஸ். அவர் வந்து ஒரு கடுமையான ஒரு நோயினால் பாதிக்கப்பட்டிருக்காரு. 62 இயர்ஸ் ஆச்சு. ஸோ அந்த வயசில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த ஒரு மெடிக்கல் எக்ஸாமினேஷன் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் என்ன பண்ணியிருக்காங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணியிருக்காங்க. சரியா? ஸோ அதுதான் இங்கே ரொம்ப நியூஸ். பண்ணி அது ஃபெயிலியரால் சக்ஸஸ் ஆயிருக்கு. அதுதான் இங்கே ரொம்ப முக்கியமான நியூஸ். அண்ட் இட் ஃப்ரம் எட் ஜெனட்டிக்லி மாடிஃபைட் பிக், ஒரு மரபணு மாற்றம் செய்யப்பட்ட ஒரு பிக்லேருந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த கிட்னி எடுத்து டிரான்ஸ்பிளான்ட் பண்ணியிருக்காங்க. சரியா? இந்த நியூஸ் நம்ம தெரிஞ்சுக்கிட்டது வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸில் ரிச்சர்ட் ஸ்லேமன்கிற ஒருத்தருக்கு வந்து பிக்கோட கிட்னி எடுத்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவருக்கு வந்து சூட் பண்ணியிருக்காங்க, டிரான்ஸ்பிளான்ட் பண்ணியிருக்காங்க. அது பண்ணது எங்கே அப்படின்னா யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்காவுடைய அந்த சர்ஜன்ஸ் பண்ணியிருக்காங்க. சரியா? ஓகே. அண்ட் நெக்ஸ்ட் நியூஸ் பார்த்தீங்கன்னா சைமன் ஹாரிஸ். ஸோ ரீசெண்டாக நம்ம 2 days முன்னாடி பார்த்தோம், அயர்லாந்து பிரைம் மினிஸ்டராக இருந்த லியோ வராத்கர் என்ன பண்ணியிருக்காருன்னா ரிசைன் பண்ணிட்டார் அவரோட பிரைம் மினிஸ்டர்ஷிப் போஸ்ட்லேருந்து. ஏன் அப்படின்னா அவர் கொண்டு வந்த அந்த சில சட்டத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த நாட்டு மக்கள் வந்து அப்போஸ் பண்ணதுனால அதை வந்து வேண்டாம்னு சொன்னதுனால இவர் என்ன பண்ணிட்டாரு, அந்த பிரைம் மினிஸ்டர் போஸ்ட்லேருந்து ரிசைன் பண்ணிட்டாரு. ஸோ அதுக்கப்புறம் இப்போ அயர்லாண்டில் வந்து யார் பிரைம் மினிஸ்டர் அப்பாயிண்ட் பண்ணப்பட்டிருக்காங்க அப்படின்னா சைமன் ஹாரிஸ் அப்படிங்கிறவர் என்ன பண்ணியிருக்காங்க, அப்பாயிண்ட் பண்ணப்பட்டிருக்காங்க. இவர் தான் இதுவரைக்கும் அயர்லாண்டில் வந்த பிரைம் மினிஸ்டர்களே மிக யங்கஸ்ட் பிரைம் மினிஸ்டர், அதாவது இளம் வயது பிரதமர் அப்படின்னு சொல்லலாம். சரியா? சைமன் ஹாரிஸ். அவருக்கு ஏஜ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 37 வயசு, 37 இயர்ஸ்ல என்ன பண்ணிட்டாரு, ஒரு நாட்டினுடைய பிரைம் மினிஸ்டராக வந்து பதவி ஏற்றுக்கிட்டார். சரியா? ஸோ நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் வந்து இதுக்கு முன்னாடி பிரைம் மினிஸ்டராக இருந்த லியோ வராத்கர் ரிசைன் பண்ணிட்டாரு. ஸோ அவர் ரிசைன் பண்ணதை தொடர்ந்து என்ன பண்ணியிருக்காங்க, புது பிரைம் மினிஸ்டர் அயர்லாண்டில் சூஸ் பண்ணியிருக்காங்க. யாருன்னா வந்து சைமன் ஹாரிஸ். he is the only youngest prime minister of Ireland. அவரோட ஏஜ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 37 இயர்ஸ் தான். சரியா? ஓகே, ரைட். அண்ட் அடுத்த நியூஸ் பார்த்தீங்கன்னா பாரிஸ் ஒலிம்பிக்ஸ். ஓகே, நம்ம 2024 வந்து இந்த இயர் வந்து ஒலிம்பிக் நடக்க போகுது. சம்மர் ஒலிம்பிக் எங்கே நடக்க போகுதுன்னா பாரிஸ், பிரான்ஸில் நடக்க போகுது. ஸோ எப்போ அந்த ஒலிம்பிக் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டேட்டை பார்த்துரும் என்றைக்கு நடக்குதுன்னு. ஜூலை 26 ஆகஸ்ட் 11 வரைக்கும் இந்த ஒலிம்பிக் வந்து நடக்கும். சரியா? ஜூலை 26 ஆகஸ்ட் 11 வரைக்கும் அந்த ஒலிம்பிக் நடக்குது. ஸோ ஒவ்வொரு கண்ட்ரியும் பார்த்தீங்கன்னா அவங்க நாட்டிலேருந்து ஃப்ளாக் பியரர் அப்படின்னு ஒருத்தவங்க வந்து அப்பாயின்ட் பண்ணி கொண்டு வருவாங்க. ஸோ அதன் அடிப்படையில் இந்த இயர் வந்து இந்தியாவில் யார் ஃப்ளாக் பியரர், அதாவது கொடியேந்தி செல்பவர் இந்தியாவிலேருந்து யார் போகிறாங்க அப்படின்னா ஷரத் கமல் அப்படிங்கிறத என்ன பண்ணுறாருன்னா ஒலிம்பிக்லேருந்து ஃப்ளாக் பியரராக இருக்கார். சரியா? ஸோ ரொம்பவே இம்பார்ட்டன்ட். இதுக்கு முன்னாடி 2020 டோக்கியோவில் நடந்ததில் வந்து மேரிகோம் வந்து ஃப்ளாக் பியராக இருந்தாங்க. இப்போ 2024 யார், ஷரத் கமல். அவங்க வந்து என்ன பண்ணுறாரு, ஃப்ளாக் பீராக இருக்காரு. ஸோ யார் இவர் இந்த ஷரத் கமல் அப்படின்னா இவர் எந்த ஸ்போர்ட்ஸோட ரிலேட் ஆகிருக்காரு அப்படின்னா இவர் ஒரு டேபிள் டென்னிஸ் பிளேயர். சரியா? ஸோ நம்மளுக்கு வந்து எக்ஸாமில் வந்து இந்த மாதிரி பிளேயர்ஸ் வச்சு கேட்பாங்க. ஸோ இந்த ஷரத் கமல் வந்து ஒரு டேபிள் டென்னிஸ் பிளேயர் அண்ட் நேஷனல் டேபிள் டென்னிஸ் சாம்பியன்ஷிப்பில் ரெக்கார்ட் பிரேக் பண்ணியிருக்காரு. 10 times ரெக்கார்ட் பிரேக் பண்ணியிருக்காரு. சரியா? அண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் 13 மெடல்ஸ் வாங்கியிருக்காரு. காமன்வெல்த் கேம்ஸில் 13 மெடல்ஸ் வாங்கியிருக்காரு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் வேர்ல்டு சாம்பியன்ஷிப்பில் 3 times என்ன பண்ணியிருக்காரு, பிரான்ஸ் மெடல், அதாவது வெண்கல பதக்கம் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா வின் பண்ணியிருக்காரு. ஸோ இவ்வளோ ஒரு சாதனை செஞ்சதுனால, இவ்வளோ அச்சீவ்மெண்ட் பண்ணதுனால அந்த ஷரத் கமலுக்கு இந்த இயர் என்ன பண்ணியிருக்கோம்னா இந்தியா சார்பாக ஃப்ளாக் பீரராக வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் மேரிகோம் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், அவங்க வந்து ஒரு பாக்ஸிங் ரிலேட்டடான ஒரு ஸ்போர்ட்ஸில் இருக்காங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா செஃப் தி மிஷனாக வந்து அப்பாயிண்ட் பண்ணப்படுறாங்க. சரியா? அதாவது இந்திய அந்த ஸ்போர்ட்ஸுக்கு அவங்க ஒரு ஹெட் அப்படிங்கிற மாதிரி செஃப் தி மிஷனாக யார் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்கன்னா மேரிகோம் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஃப்ளாக் பீரராக யார் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்கன்னா ஷரத் கமல் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஷரத் கமல் எந்த பிளேயரோட ரிலேட்டடாக இருக்காரு அப்படின்னா டேபிள் டென்னிஸ். ஓகேங்களா? ஸோ மேரிகோம் வந்து பாக்ஸிங்.
ஓகே ரைட். நெக்ஸ்ட் நியூஸ் நம்ம பார்க்க போகிறதுனா ஏவியேஷன் வீக் லாரேட்ஸ் அவார்டு பார்க்க போகிறோம். ஸோ இந்த அவார்டு வந்து இந்த இயர் யாருக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா நம்ம இஸ்ரோவுக்காக கொடுத்துருக்காங்க. சரியா, இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன் சொல்லக்கூடிய அந்த இஸ்ரோவுக்கு வந்து இந்த அவார்டு வந்து இந்த இயருக்கான கிடச்சிருக்கு. ஸோ ஏன் வந்து இஸ்ரோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா சந்திரயான் மிஷன் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ நில வந்து ஆராய்ச்சி பண்ணுறதுக்காக நம்ம இந்தியா சார்பாக இஸ்ரோ வந்து என்ன பண்ணாங்க, சந்திராயன் 3, அதாவது சந்திராயன் 1, சந்திராயன் 2, சந்திராயன் 3 நம்ம லான்ச் பண்ணோம். ஸோ அதில் சந்திராயன் 1 வந்து அந்த மேலே ரவுண்ட் ஆர்பிட்டை விட்டு ரவுண்ட் அடிக்கும். ஸோ சந்திராயன் 2ல் என்ன பண்ணோம்னா அந்த நிலாவில் வந்து தரையிறங்கிறதுக்காக அனுப்பப்பட்டோம். பட் அது வந்து அது கொஞ்சம் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. சந்திராயன் 3 அனுப்பணும், அது வந்து என்ன ஆயிடுச்சுன்னா சக்ஸஸ் ஆயிடுச்சு. சரியா, ஸோ அதுக்காக சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணதுக்காக நம்ம இஸ்ரோவுக்காக என்ன பண்ணியிருக்காங்க, இந்த அவார்டு வந்து கிடச்சிருக்கு. சரியா, ஸோ யூஎஸ்ஏல இந்த அவார்டு கொடுக்குறாங்க. ஸோ இஸ்ரோ சார்பாக இந்த அவார்டு வந்து அங்கே யார் ரிசீவ் பண்ணிட்டாங்கன்னா நம்ம இந்தியாவோட யூஎஸ் டெப்டி அம்பாசிடர் யார் அப்படின்னா ஸ்ரீபிரியா ரங்கநாதன். அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, இந்த இஸ்ரோ சார்பாக வந்து அந்த அவார்டு வந்து அவங்க ரிசீவ் பண்ணிட்டாங்க. சரியா, ஓகே ரைட். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜி சத்யன். அதாவது சத்யன் வந்து பார்த்தீங்கன்னா இவர் ஆக்சுவலாக ஒரு தமிழ்நாட்டை சேர்ந்தவர், ஒரு டேபிள் டென்னிஸ் பிளேயரு. இவரோட முழு நேம் பார்த்தீங்கன்னா சத்யன் ஞானசேகரன் அப்படிங்கிறது தான் இவரோட முழு நேம். ஸோ ரீசெண்டாக வந்து என்ன நடந்திருக்கு அப்படின்னா ஃபர்ஸ்ட் எவர் இந்தியன் டு வின் எ மென்ஸ் சிங்கிள் டிராஃபி, அதாவது ஆடவ ஒற்றையர் தரவரிசைன்னு சொல்லக்கூடிய அந்த WTT ஃபீடர் சீரிஸ் ஈவெண்ட்டில், அதாவது டேபிள் டென்னிஸ் ஈவெண்ட்டில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இவர் வந்து வின் பண்ணியிருக்காரு. ஸோ எங்கே நடந்ததுன்னா பெய்ரூட், லெபனானில் இருக்கக்கூடிய பெய்ரூட்டில் நடந்தது. சரியா, ஸோ இவர் வந்து ஃபஸ்ட்டு முதல்ல ஒரு இந்தியன் வந்து இந்த ஒரு சீரீஸில் வின் பண்ணியிருக்கிறது வந்து இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். அதுவும் யார் பண்ணியிருப்பாங்கன்னா நம்ம தமிழ்நாட்டிலேருந்து ஒருத்தர் என்ன பண்ணியிருக்காரு, ஸோ வின் பண்ணியிருக்காரு. அவருக்கு நம்ம டேஃப் ஹையர்ஸ் அகாடமி சார்பாக வாழ்த்துக்கள். ஸோ அவரோட நேம் என்ன பார்த்தீங்கன்னா சத்யன் ஞானசேகரன். சரியா, ஓகே ரைட். அண்ட் நெக்ஸ்ட் நியூஸ் பார்த்தீங்கன்னா பூட்டான்ஸ் ஹையஸ்ட் சிவிலியன் அவார்ட். ஸோ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியன் பிரைம் மினிஸ்டர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா பூட்டானுக்கு வந்து போய் விசிட் பண்ணியிருக்காரு. ஸோ அங்கே வந்து போனோடனே ஸோ அந்த பூட்டான் கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு சில பேருக்கு மட்டுமே கொடுக்கக்கூடிய அந்த பூட்டான் கவர்மெண்ட்டோட ஒரு ஹையஸ்ட் சிவிலியன் அவார்ட், எப்படி நம்ம கண்ட்ரியில் பாரத ரத்னா, பத்மஸ்ரீ இந்த மாதிரிலாம் சொல்லுவோமோ அதேமாரி பூட்டான் கண்ட்ரியோட ஒரு ஹையஸ்ட் சிவிலியன் அவார்டுன்னு சொல்லக்கூடிய அந்த தி ஆர்டர் ஆஃப் தி ட்ரக் கயால்போ அப்படிங்கிற ஒரு அவார்ட், ஹையஸ்ட் சிவிலியன் அவார்டு ஆஃப் தி பூட்டான். அதை வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா நம்ம பிரைம் மினிஸ்டர் மோடி அவங்களுக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த அவார்டு வந்து கொடுத்துருக்காங்க. இது வரைக்கும் இந்த பூட்டான் கவர்மெண்ட் இந்த ஒரு அவார்டு வந்து ஃபாரின் லீடர்ஸ்க்கு வந்து யாரும் கொடுத்ததில்ல. ரொம்ப முக்கியமான அவங்க நாட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய சில ரிலீஜியஸ் குருஸ்க்கும் அப்புறம் சில டாப் அஃபீஷியல்ஸுக்கு மட்டுமே கொடுக்கப்பட்டு வந்த இந்த அவார்டு வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு ஃபாரின் லீடருக்காக என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த அவார்டு கொடுத்துருக்காங்க. அந்த ஃபாரின் லீடர் யாருன்னா நம்ம பிரைம் மினிஸ்டர் மோடி தான். சரியா, ஸோ அந்த அவார்டு நேம் என்னன்னா த ஆர்டர் ஆஃப் தி ட்ரக் கயால்போ அவார்டு டு பிரைம் மினிஸ்டர் மோடி. எதுக்காக அவருக்கு அந்த அவார்டு கொடுத்தாங்க அப்படின்னா ஸோ கோவிட் அந்த டைமில், கொரோனா டைமில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவில் வந்து என்ன பண்ணியிருக்கோம்னா கிட்டத்தட்ட ஒரு 5 lakh வேக்சின் வந்து என்ன பண்ணியிருக்கோம் நம்ம பூட்டானுக்கு கொடுத்துருக்கோம். சரியா, ஸோ அதை வந்து கோமமரேட் பண்ணுறதுக்காக அதுக்கு நன்றி செலுத்தும் விதமாக என்ன பண்ணியிருக்காங்கன்னா பூட்டான் கவர்மெண்ட் வந்து இந்த ஒரு அவார்டு வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா நம்ம மோடிக்கு வந்து கொடுத்துருக்காங்க. சரியா, நம்ம பிரைம் மினிஸ்டர் கொடுத்துருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் பூட்டான் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா நம்ம இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெயின் சர்வீஸ் கூட வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் மதர் அண்ட் சைல்டு ஹாஸ்பிட்டல் திம்புல என்ன பண்ணியிருக்காங்கன்னா நம்ம இந்தியா சார்பாக என்ன பண்ணியிருக்காங்க ஒன்று லான்ச் பண்ணியிருக்காங்க. அண்ட் பூட்டான் கிங் பார்த்தீங்கன்னா ஜிக்மே கேசார் நாம்கேல் வாங்செக் அவரோட கிங் நேமு. ஸோ அவங்க பிரைம் மினிஸ்டர் யார் இருக்காங்கன்னா ஷெரிங் டாப்கே அப்படிங்கிறவங்க இருக்காங்க. சரியா, ஸோ நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது வந்து பார்த்தீங்கன்னா அந்த அவார்ட் நேம் என்னது, த ஆர்டர் ஆஃப் தி ட்ரக் கயால்போ. ஸோ இந்த அவார்டு யார் கொடுக்குறாங்க, பூட்டான் கவர்மெண்ட் கொடுக்குறாங்க. ஸோ இந்த இயர் வந்து யாருக்கு இந்த அவார்டு கொடுத்துருக்காங்க அப்படின்னா நம்ம பிரைம் மினிஸ்டர் மோடி கொடுத்துருக்காங்க. எதுக்காக கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஸோ கோவிட் டைமில் வந்துட்டு நம்ம இந்தியாவில் வந்து என்ன பண்ணிக்கோங்க ஒரு 5 lakh வேக்சின் தடுப்பூசி வந்து நம்ம பூட்டானுக்கு கொடுத்தோம். சரியா, ஸோ அதுக்கு நன்றி தெரிவிக்கும் வகையில் அதை கோமமரேட் பண்ணுறதுக்காக பூட்டான் கவர்மெண்ட்டு இந்த ஒரு அவார்டு வந்து நம்ம பிரைம் மினிஸ்டர் மோடிக்கு வந்து கொடுத்துருக்காங்க. சரியா, ஓகே. ஸோ நெக்ஸ்ட் நியூஸ் பார்த்தீங்கன்னா ஹியூமன் குளோபல் ரிச் லிஸ்ட் 2023, அதாவது உலகத்திலே பணக்கார அவங்க யார் இல்லை எந்த நாடு வந்து கொஞ்சம் பணக்கார நாடாக இருக்குது அப்படிங்கிற ஒரு சர்வே பண்ணி ஒரு ரிப்போர்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பற்றி யார், எந்த கண்ட்ரி ஃபர்ஸ்ட்டில் யார் இருக்கா, டாப்பில் யார் இருக்கா, இந்தியாவிலேருந்து யார் யாரில் இருக்கா அப்படிங்கிறத மட்டும் பார்ப்போம். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த ஹுருன் குளோபல் ரிச் லிஸ்ட் 2023ல் இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா 3வது இடத்துல இருக்குது. சரியா, எத்தனை இடத்துல இருக்குது, இந்தியா வந்து 3rd பிளேஸில் இருக்குது குளோபல் ரிச் லிஸ்ட்டில் வந்து. அண்ட் ஃபர்ஸ்ட்டில் யார் இருக்கா சார் அப்படின்னா சைனா இருக்காங்க. ஃபர்ஸ்ட்டில் வந்து சைனா இருக்காங்க, யூஎஸ்ஏ வந்து 2nd பிளேஸில் இருக்காங்க. சரியா, ஸோ நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய வந்து இந்தியா வந்து எத்தனை பிளேஸில் இருக்குது அண்ட் ஃபர்ஸ்ட்டில் யார் இருக்கா அது மட்டும் தெரிஞ்சுட்டா சிம்பிள். அண்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா முகேஷ் அம்பானியை பற்றி இங்கே சொல்லி ஆகணும். இவர் வந்து டாப் 10ல் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு இந்தியன் தான் இருக்காரு. அவர் யாருன்னா இந்த முகேஷ் அம்பானி தான். ஸோ இவங்க அடுத்து அந்த லிஸ்ட்டில் வந்து
டாப் 10ல் இருக்கக்கூடிய ஒரே ஒரு இந்தியன் 9th பிளேஸில் இருக்காங்க. அது முகேஷ் அம்பானி. அவருடைய சொத்து மதிப்பு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து $103 பில்லியன் வந்து அந்த அளவுக்கு சொத்து வச்சிருக்காங்க. ஸோ 9th பிளேஸில் இருக்காரு. அப்போ ஃபர்ஸ்ட் பிளேஸில் யார் இருக்கா அப்படின்னா எல்லாத்துக்குமே வந்து வழக்கம் போல தெரிஞ்ச ஒரு ஆள் தான் எலான் மஸ்க். அவர் தான் வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்காரு. ஸோ அவரோட வந்து இது பார்த்தீங்கன்னா $205 பில்லியன். சரியா? ஸோ அவ்வளோ தூரத்துக்கு அவரோட இது கேபிட்டல் இருக்கு. அண்ட் ஒன்லி இந்தியன் தான் டாப் 10 பில்லியனர்ஸ் இந்த வேர்ல்டு. அந்த டாப் 10 லிஸ்ட்டில் வந்து யார்? நம்ம முகேஷ் அம்பானி. அவர் ஒருத்தர் தான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா டாப் 10ல் இருக்கார், 9th பிளேஸில் இருக்கார். சரியா? ஸோ நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது பார்த்தீங்கன்னா இந்த ஹுருன் குளோபல் ரிச் லிஸ்ட்டில் ஃபர்ஸ்ட் கண்ட்ரி எது அப்படின்னா சைனா, செகண்ட் USA, தேர்ட் வந்து நம்ம இந்தியா. அண்டு பர்சன் வைஸாக பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து யார் இருக்காங்க அப்படின்னா எலான் மஸ்க் இருக்காரு. அண்ட் வந்து இந்த டாப் 10ல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு இந்தியன் தான். அது யாருன்னா முகேஷ் அம்பானி 9th பிளேஸில் இருக்காங்க. சரியா? ஸோ இது மட்டும் சிம்பிளாக தெரிஞ்சுட்டா போகும். அண்ட் நெக்ஸ்ட் நியூஸ் பார்த்தீங்கன்னா ஆஸ்ட்ராய்ட் நேம் ஆஃப்டர் இந்தியன் ரிசர்ச்சர். ஸோ ஒரு குறுங்கோல்னு சொல்லுவாங்க தமிழில் வந்து இந்த ஆஸ்ட்ராய்டு வந்து ஒரு குறுங்கோல் சொல்லுவாங்க. அதாவது மார்ஸுக்கும் ஜூபிட்டருக்கும் இருக்கக்கூடிய இடையில ஆர்பிட் பண்ணக்கூடிய ஒரு சின்ன ஒரு ஆஸ்ட்ராய்டு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா சன்னை வந்து ஒவ்வொரு 3.3 இயர்ஸ்க்கு ஒன்ஸ் வந்து என்ன பண்ணணும், அது வந்து ஆர்பிட் ரொட்டேட் பண்ணிகிட்டே இருக்கும். சரியா? அந்த ஆஸ்ட்ராய்டுக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா நம்ம இந்தியன் ரிசர்ச்சர், ஒரு இந்தியன் ஆஸ்ட்ரோபிசிஸ்ட் அவரோட நேம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா சூட் பண்ணியிருக்காங்க. ஸோ அவர் யார் அப்படின்னா அவரோட நேம் தான் பார்த்தீங்கன்னா ஜெயந்த் மூர்த்தி. சரியா? அவரோட நேம் வந்து ஜெயந்த் மூர்த்தி. ஆக்சுவலாக அதுக்கு ஒரு நேம் இருந்தது, ப்ரீவியஸாகவே அந்த ஆஸ்ட்ராய்டுக்கு ஒரு நேம் இருந்தது. அந்த நேம் என்னன்னா 2005 EX அப்படிங்கிறது அதோட ஒரிஜினல் நேம் முன்னாடி இருந்தது. இப்போ அந்த ஆஸ்ட்ராய்டுக்கு வந்து என்ன நேம் மாற்றிருக்காங்க அப்படின்னா 215884 ப்ரொஃபஸர் ஜெயந்த் மூர்த்தி அப்படின்னு அந்த ஆஸ்ட்ராய்டுக்கு வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா நேம் வச்சிருக்காங்க. ஸோ எதுக்காக வந்து இவருக்கு அந்த ஆஸ்ட்ராய்டுக்கு வந்து இவரோட நேம் வைக்கணும் அப்படின்னு பெருசாக கான்ட்ரிபியூட் பண்ணிட்டார் அப்படின்னு பார்த்தோம்னா ஹி வாஸ் நோன் ஃபார் ஹிஸ் ஒர்க் இன் ஸ்பேஸ் மிஷன் அண்ட் அல்ட்ராவயலட் அஸ்ட்ரானமி அண்ட் இன்டர்ஸ்டெல்லார் மீடியம். இந்த மாதிரி சில ஸ்பேஸ் ரிலேட்டடாக வந்து நிறைய வந்து கண்டுபிடிச்சு சொன்னதுனால அதை சக்ஸஸ்ஃபுல்லாக செயல்படுத்துனதுனால ஸோ அவரோட நேம் வந்து அவரை காமமரேட் பண்ணணும், அவரை பாராட்டணுங்கிறதுக்காக அவரோட நேமே என்ன பண்ணிட்டாங்க அந்த ஒரு ஆஸ்ட்ராய்டு வந்து வச்சுட்டாங்க. சரியா? ஸோ அந்த ப்ரொஃபஸர் ஜெயந்த் மூர்த்தியை பொறுத்த வரைக்கும் அந்த மார்ஸ் ஜூபிட்டருக்கு இடையில இருக்கக்கூடிய ஒரு ஆஸ்ட்ராய்டு 3.3 இயர்ஸ் ஒன்ஸ் வந்து சன்னை வந்து ரவுண்ட் பண்ணிகிட்டே இருக்கும். அந்த ஆஸ்ட்ராய்டுக்கு வந்து யாரோட நேம் வச்சுருக்காங்கன்னா நம்ம ஜெயந்த் மூர்த்தி. அவரோட நேம் வந்து பார்த்தீங்கன்னா 215884 ஜெயந்த் மூர்த்தி அப்படிங்கிற நேம் வச்சுருக்காங்க. ப்ரீவியஸாக அதுக்கு இருந்த நேம் வந்து பார்த்தீங்கன்னா 2005 EX அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? ஓகே, ரைட். அடுத்து நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சுவிதா வந்து சாக்ஷம் ஆப். இது வந்து பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா வந்து இந்த ஆப் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு ஆப் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது இந்த சுவிதா ஆப் வந்து பார்த்தீங்கன்னா வேட்பாளருக்காக, அதாவது கேண்டிடேட் இருக்காங்க இல்லையா, ஸோ அந்த எலெக்ஷன் வந்து கண்டெஸ்ட் பண்ணுறவங்க அவங்களுக்காக கொண்டு வரப்பட்டதான் இந்த சுவிதா ஆப். அண்ட் சாக்ஷம் வந்து யாருக்கு பார்த்தீங்கன்னா பர்சன்ஸ் வித் டிசபிலிட்டிஸ் இருப்பாங்க இல்லையா, மாற்றுத்திறனாளிகள் இருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்களுக்காக கொண்டு வரப்பட்டதான் இந்த சாக்ஷம். இந்த சுவிதா ஆப் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேண்டிடேட்டுக்கு வந்து அவங்க நாமினேஷன் பண்ணுறாங்க அப்படின்னா ஸோ அந்த நாமினேஷன் ஸ்டேட்டஸ் எந்த லெவலில் இருக்குது, என்னென்ன மாதிரியான பெர்மிஷன் அவங்களுக்கு உண்டு, ஸோ மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட்னா என்னென்ன மாதிரிலாம் பேசணும், எது பேசக்கூடாது, இப்படிங்கிற என்டையர் டீட்டெயிலுமே வந்து எங்கே இருக்கும்னா இந்த சுவிதா ஆப்பில் இருக்கும். சரியா? ஸோ கேண்டிடேட் என்ன பண்ணிக்கலாம், இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி அதன் மூலமாக அவங்க நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கலாம். அதை தான் இங்கே சொல்கிறாங்க. ஆப் ஃபார் தி கேண்டிடேட் ட்ராக் தி ஸ்டேட்டஸ் ஆஃப் தி அப்ளிகேஷன் ஆர் நாமினேஷன் பெர்மிஷன்ஸ் ரெக்யர்ட் ஃபார் கேம்பெயினிங். ஸோ ஒரு கேம்பெயின் ஒரு பிரச்சாரத்துக்கு போகிறாங்கன்னா அதுக்கு அந்த தேர்தல் ஆணையத்திட்ட பெர்மிஷன் கேட்கணும். ஸோ அந்த பெர்மிஷன் கேட்டால் அது வந்து பெர்மிஷன் கிராண்டடா இல்லையா, ஸோ என்னென்ன மாதிரியான சம் ரெஸ்ட்ரிக்ஷன் வச்சுருக்காங்க அப்படிங்கிறத கேண்டிடேட் என்ன பண்ணலாம் இந்த ஒரு ஆப் மூலமாக தெரிஞ்சுக்கலாம். ரைட்? அண்ட் நெக்ஸ்ட் வந்து இந்த சாக்ஷம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா PWDs அதாவது பர்சன் வித் டிசபிலிட்டிஸ்க்காக கொடுக்கப்படக்கூடிய ஒரு அவங்களுக்காக தயார் செய்யப்பட்ட ஒரு ஆப் தான் வந்து சாக்ஷம். ஸோ இந்த ஆப் மூலமாக பார்த்தீங்கன்னா நிறைய ஃபெசிலிட்டிஸ் கிடைக்கிறாங்க. ஸோ ரெஜிஸ்ட்ரேஷன்லேருந்து போலிங் டே வரைக்கும் அவங்க எங்கே போய் போகணும், அவங்களுக்கு பக்கத்தில் போலீஸ் ஸ்டேஷன் எங்கே இருக்குது, அங்கே போனோன்னா அவங்களுக்கு என்னென்ன மாதிரியான ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, அந்த ஒரு ட்ரைசைக்கிள் அவங்களுக்குன்னு ஒரு ட்ரைசைக்கிள் இருக்கும், ஸோ அது அங்கே அவைலபிளாக இருக்கா, இப்படி எல்லா இன்ஃபர்மேஷனும் பார்த்தீங்கன்னா இந்த சாக்ஷம் அப்படிங்கிற ஒரு ஆப் மூலமாக என்ன பண்ணிக்கலாம்னா அவங்க வந்து என்ன பண்ணிக்கலாம்னா தெரிஞ்சுக்கலாம். சரியா? ஸோ அதான் இங்கே சொல்கிறாங்க ரெஜிஸ்ட்ரேஷன் டு போலிங் டே, ஃபைண்ட் தேர் போலிங் ஸ்டேஷன் லொக்கேஷன், அப்புறம் அவங்களோட சின்ன சின்ன ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே என்ன பண்ணிக்கலாம்னா இந்த ஒரு ஆப் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ரைட்? ஸோ நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா ஸோ 2 ஆப்பு சுவிதா சாக்ஷம் 2 ஆப் வந்து எலெக்ஷன் கமிஷன் இந்தியா லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த சுவிதா ஆப் வந்து அந்த கேண்டிடேட்டுக்காக லான்ச் பண்ணது. அந்த கேண்டிடேட்டோட நாமினேஷன் வந்து எந்த ஸ்டேட்டஸில் இருக்குது, அவங்களுக்கு என்னென்ன மாதிரியான பெர்மிஷன் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத ட்ராக் பண்ணிக்கலாம். அண்ட் சாக்ஷமை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பர்சன்ஸ் வித் டிசபிலிட்டிஸ் அவங்களுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு ஆப் தான் வந்து இந்த சாக்ஷம். ஸோ அந்த
அதாவது அவங்க ரிஜிஸ்ட்ரேஷன்லேருந்து போலிங் டே வரைக்கும் அவங்க எங்கே போய் வந்து போலிங் ஸ்டேஷன் இருக்குது, நியரஸ்ட் போலிங் ஸ்டேஷன் இருக்குது, அங்கே வந்து என்னென்ன மாதிரியான ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, அவங்களுக்கு அந்த ட்ரை சைக்கிள் இருக்கா, ஸோ அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு யார் இருக்கா, இப்படிங்கிற என்டையர் ஸ்டேட்டஸும் என்டையர் டீட்டெயிலுமே வந்துட்டு இந்த ஒரு ஷாக்ஷன் மேப் மூலமாக என்ன பண்ணிக்கலாம், அவங்க வந்து தெரிஞ்சுக்கலாம். ரைட், ஓகே ரைட். ஓகே ரைட், நம்ம ரீகேப் பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்ன பார்த்தோம், March 23 அன்னைக்கு வேர்ல்டு மெட்ராலஜிக்கல் டே பார்த்தோம். இந்த இயருக்கான தீம் வந்து பார்த்தீங்கன்னா அட் தி ஃப்ரண்ட் லைன் ஆஃப் கிளைமேட் ஆக்ஷன் அப்படிங்கிறதா இந்த இயருக்கான தீம். ஸோ 23 March 1950 வேர்ல்டு மெட்ராலஜிக்கல் ஆர்கனைசேஷன் WMOன்னு சொல்லக்கூடிய அந்த இது ஸ்டார்ட் பண்ணாங்க, எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. ஸோ அதை எஸ்டாப்ளிஷ் பண்ண அந்த டேவே நம்ம என்ன பண்ணிட்டோம்னா அந்த டேவை வந்து என்ன பண்ணிட்டோம் நம்ம அப்சர்வ் பண்ணுறோம். சரியா, அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்டு டியூபர்குலோசிஸ் டே March 24 அன்னைக்கு அப்சர்வ் பண்ணுறோம். இந்த இயருக்கான தீம் வந்து பார்த்தீங்கன்னா எஸ் வி கேன் எண்ட் TB அப்படிங்கிறதான் இந்த இயருக்கான தீம். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பிக் டு ஹியூமன் கிட்னி டிரான்ஸ்பிளான்ட். ஸோ அமெரிக்காவில் இருக்கிற ரிச்சர்ட் ஸ்லேமன் அவங்களுக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு பிக்கோட கிட்னி எடுத்து என்ன பண்ணியிருக்காங்க, இவருக்கு வந்து வச்சு பார்த்துருக்காங்க. அது வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக அந்த மிஷன் வந்து கம்ப்ளீட் ஆயிருக்கு. சரியா, ஸோ இதுக்கு முன்னாடி வந்து 2022 வந்து இதே அமெரிக்காவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு பிக்கோட ஹார்ட் எடுத்து என்ன பண்ணியிருக்காங்க, இவருக்கு வந்து வச்சு பார்த்துருக்காங்க, அதுவும் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. சரியா, ஓகே ரைட். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இட் இஸ் ஃப்ரம் அந்த ஜெனட்டிக்கலி மாடிஃபைட் மரபணு மாற்றம் செய்யப்பட்ட ஒரு பிக்கோட கிட்னி எடுத்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவருக்கு வந்து சூட் பண்ணியிருக்காங்க. ரைட், அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சைமன் ஹாரிஸ் அயர்லாண்டோட பிரைம் மினிஸ்டர் இந்த லியோ வராத்கர் வந்து ரிசைன் பண்ணதுனால, ஸோ அவர் கொண்டு வந்த சட்டத்துக்கு அங்கே இருக்கக்கூடிய பீப்புள் வந்து அப்போஸ் பண்ணதுனால அது வந்து வேண்டாம் அப்படின்னு சொன்னதுனால அவர் வந்து அந்த பிரைம் மினிஸ்டர் போஸ்ட் வந்து என்ன பண்ணிட்டாரு, ரிசைன் பண்ணிட்டாரு. ஸோ அதை தொடர்ந்து வந்து ஒன் ஆஃப் தி யங்கஸ்ட் பிரைம் மினிஸ்டர் யார் அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த சைமன் ஹாரிஸ் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, அயர்லாந்து பிரைம் மினிஸ்டர் வந்து அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க. இவர் தான் வந்து இதுவரைக்கும் இருந்த அயர்லாந்து பிரைம் மினிஸ்டரே வந்து யங்கஸ்ட் பிரைம் மினிஸ்டர். சரியா, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பாரிஸ் ஒலிம்பிக் 2024 நடக்குது. என்னைக்கு நடக்குதுன்னா ஜூலை 26 ஆகஸ்ட் 11 வரைக்கும் நடக்குது. ஸோ இந்த இயர் வந்து ஃபிளாக் பீரர் யார் அப்படின்னா ஷரத் கமல், இவர் டேபிள் டென்னிஸ் பிளேயர் இவர். அண்டு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து இவர் 13 மெடல் காமன்வெல்த் கேம்ஸில் 13 மெடல் வின் பண்ணியிருக்காரு. அண்ட் 3 பிரான்ஸ் மெடல் வந்து வேர்ல்டு சாம்பியன்ஷிப்பில் வின் பண்ணியிருக்காரு. சரியா, ஸோ அண்ட் மேரிகோம் பார்த்தீங்கன்னா செஃப் தி மிஷனுக்கு அவங்க தான் ஹெட்டாக இருக்காங்க. ஸோ இவங்க வந்து எந்த ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடாக இருக்காங்கன்னா பாக்ஸிங் அப்படிங்கிறதோட இந்த மேரிகோம் வந்து ரிலேட்டடாக இருக்காங்க. சரியா, ஸோ 2020 நடந்த டோக்கியோ ஒலிம்பிக்கில் இந்த மேரிகோம் என்ன பண்ணாங்கன்னா ஃபிளாக் பீரர் இருந்தாங்க. சரியா, அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஏவியேஷன் வீக் லாரேட்ஸ் அவார்டு வந்து இந்த இயர் வந்து நம்ம இஸ்ரோ கிடச்சிருக்கு. சந்திராயன் 3 மிஷன் வந்து நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக லான்ச் பண்ணதுனால ஸோ 2023 வந்து லான்ச் பண்ணோம். அந்த மூணோட சவுத் போலில் வந்து என்ன பண்ணியிருக்கோம், வெற்றிகரமாக நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா இதை வந்து தரையிறக்கியிருக்கோம். சரியா, ஸோ அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதனால் வந்துட்டு யூஎஸ்ல இருக்கக்கூடிய அந்த ஒரு அமைப்பு வந்து என்ன பண்ணியிருக்காங்க, இந்த அவார்டு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்ரீபியா ரங்கநாதன் இது வந்து பார்த்தீங்கன்னா டெப்டி அம்பாசிடர் ஆஃப் யூஎஸ்ஏ இருக்காங்க. ஸோ அவங்க வந்து என்ன பண்ணிக்கிட்டாங்கன்னா இஸ்ரோ சார்பாக அந்த அவார்டு வந்து அவங்க வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா ரிசீவ் பண்ணிட்டாங்க. சரியா, நெக்ஸ்ட் வந்து சத்யன் ஞானசேகரன். ஸோ WTT ஃபீடர் இவர் வந்து ஒரு டேபிள் டென்னிஸ் பிளேயர் தான். ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு இந்தியன் வந்து இதில் வின் பண்ணியிருக்காங்க. அது யாருன்னா இந்த சத்யன் குணசேகரன். இவர் வந்து நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்தவர். அப்படியா, சரியா, ஓகே. சத்யன் ஞானசேகரன் அவருடைய நேம். ஸோ இந்த ஸ்போர்ட் எங்கே நடந்ததுன்னா பெய்ரூட், லெபனானில் பெய்ரூட் அப்படிங்கிற பிளேஸில் இந்த ஸ்போர்ட் வந்து நடந்தது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பூட்டானோட ஒரு ஹையஸ்ட் சிவிலியன் அவார்டு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஆர்டர் ஆஃப் தி ட்ரக் கயால்போ அப்படிங்கிற ஒரு அவார்டு வந்து நம்ம பிரைம் மினிஸ்டர் மோடிக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா கொடுத்துருக்காங்க. தென் வந்து ஏன் அவருக்கு அந்த அவார்டு கொடுத்துருக்காங்கன்னா ஸோ கொரோனா டைமில் வந்து கோவிட் டைமில் பார்த்தீங்கன்னா ஸோ இந்தியாவில் வந்து பூட்டானுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 5 lakh வேக்சின்ஸ் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா கொடுத்தோம். சரியா, ஸோ அதுக்கு வந்து ஒரு விஷ் பண்ணுறதுக்காக தேங்க் பண்ணுறதுக்காக பூட்டான் கவர்மெண்ட் இந்த ஒரு அவார்டு வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு ஃபாரின் லீடருக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த ஒரு அவார்டு கொடுத்துருக்காங்க. அது யாருக்குன்னு நம்ம பிரைம் மினிஸ்டர் மோடிக்கு தான். சரியா, ஸோ நெக்ஸ்ட் நியூஸ் பார்த்தீங்கன்னா அண்ட் அது மட்டும் இல்லாமல் அங்கே ஒரு மதர் அண்ட் சைல்டு ஹாஸ்பிட்டல் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க திம்பூவில். அப்புறம் சில ட்ரெயின் சர்வீஸ்லாம் என்ன பண்ணியிருக்காங்க, லான்ச் பண்ணியிருக்காங்க. சரியா, ஸோ பூட்டானோட பிரைம் மினிஸ்டர் வந்து யார், ஷெரிங் டாப்கே. அண்ட் பூட்டான் கிங் வந்து பார்த்தீங்கன்னா ஜிக்மே கேசார் நாம்கேல் வாங்சே. கொஞ்சம் லென்த்தியாக தான் இருக்கும். சரியா, அண்ட் அடுத்து வந்து ஹுருன் குளோபல் ரிச் லிஸ்ட் 2023. ஸோ பணக்கார நாடுகள் இல்லை பணக்காரங்க யார் அப்படிங்கிற ஒரு ரீசெண்டாக ஒரு சர்வே எடுத்ததில் அமெரிக்கா வந்து 2nd பிளேஸ்லையும், இந்தியா வந்து 3rd பிளேஸ்லையும், அண்ட் சைனா வந்து 1st பிளேஸ்லையும் வந்து இந்த ஒரு இதில் இருக்குது. சரியா, ஸோ அண்ட் பர்சன் வைஸ் நபர்கள் எடுத்து பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு பிளேஸில் யார் இருக்காங்கன்னா எலான் மஸ்க் இருக்காரு. ஸோ நம்ம முகேஷ் அம்பானி இந்தியாவிலேருந்து பார்த்தீங்கன்னா முகேஷ் அம்பானி வந்து 9th பிளேஸில் இருக்காரு. ஸோ அந்த டாப் 10ல் பார்த்தோம்னா ஒரே ஒரு இந்தியன், அது யார் இருந்தால் முகேஷ் அம்பானி. சரியா, ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்ட்ராய்ட் நேம் ஆஃப்டர் இந்தியன் ரிசர்ச்சர்ஸ். ஸோ மார்ஸுக்கும் ஜூபிட்டருக்கும் இடையில இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஆஸ்ட்ராய்டு, அது வந்து பார்த்தீங்கன்னா 3.3 years ஒன்ஸ் என்ன பண்ணோம் அந்த சன்னை வந்து என்ன பண்ணிட்டு இருக்கோம், ரொட்டேட் பண்ணி வந்துகிட்டே இருக்கும். ஸோ அந்த ஒரு ஆஸ்ட்ராய்டு என்ன பண்ணியிருக்காங்கன்னா நம்ம இந்தியன் ஆஸ்ட்ரோஃபிசிஸ்டாக இருக்கக்கூடிய
இந்த ஜெயந்த் மூர்த்தி அவரோட நேம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஸ்வீட் பண்ணியிருக்காங்க. சரியா? இதுக்கு முன்னாடி அதுக்கு ஒரு நேம் இருந்தது, என்னன்னா 2005 EX அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நேம் இருந்தது. இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த நேம் பதிலாக 215884 ஜெயந்த் மூர்த்தி அப்படிங்கிற நேம் என்ன பண்ணிருக்காங்க அந்த ஒரு ஆஸ்ட்ராய்டுக்கு வந்து வச்சிருக்காங்க. சரியா? அண்ட் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சுவிதாந்த் சாக்ஷம் ஆப். ஸோ ஒரு ஆப் இருக்கு. ஸோ எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா லான்ச் பண்ணியிருக்காங்க. சுவிதா ஆப் பொறுத்த வரைக்கும் என்னன்னா அந்த கேண்டிடேட்டுக்காக அந்த ஆப் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த கேண்டிடேட்டோட நாமினேஷன் ஸ்டேட்டஸ் எந்த அளவுக்கு இருக்கு அண்ட் அவங்களோட பெர்மிஷன், அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட பெர்மிஷன் என்ன, ஸோ அந்த கேம்பெயின் போகிறப்ப என்னென்ன மாதிரியான ரூல்ஸ்லாம் ஃபாலோ பண்ணணும், இப்படிங்கிற எல்லா டீட்டெயிலுமே வந்துட்டு அந்த சுவிதா ஆப்பில் வந்து இருக்கும். சரியா? அண்ட் சாக்ஷம் ஆப்பை பொறுத்த வரைக்கும் இது வந்து இந்த மாற்றுத்திறனாளிகள், பர்சன்ஸ் வித் டிசபிலிட்டிஸ் சொல்லக்கூடிய அவங்களுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு ஆப் தான் வந்து இந்த சாக்ஷம். ஸோ அந்த ஆப் மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து போலிங் டே வரைக்கும் என்டையர் டீட்டெயிலுமே வந்துட்டு அந்த ஆப்பில் தெரிஞ்சுக்கலாம். சரியா? அவங்களோட நியரஸ்ட் போலிங் ஸ்டேஷன் எது இருக்குது அண்ட் அவங்களுக்கு அந்த போலிங் ஸ்டேஷனில் என்னென்ன மாதிரியான ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, யாரை வந்து சப்போர்ட்டுக்காக கூட்டிகிட்டு போகலாம் அண்ட் அங்கே வந்து அவங்களுக்கு தேவையான அந்த ஒரு ட்ரை சைக்கிள்னு சொல்லக்கூடிய போகிறது. ஏன்னா அவங்களால நார்மலாக மற்றவங்க நடந்து போக முடியாது. ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு சின்ன வெஹிக்கிள் இருக்கணும். ஸோ அது அங்கே அவைலபிளாக இருக்கா அப்படிங்கிற எல்லாமே என்ன பண்ணிக்கலாம் இந்த ஒரு ஆப் மூலமாக அவங்க தெரிஞ்சுக்கலாம். சரியா? ஸோ அதுக்கு பேர் தான் என்னென்னா சாக்ஷம் ஆப். சரியா? ஓகே, இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் வந்து அவ்வளோவா முடிஞ்சிருச்சு. ஸோ 23, 24, 25க்கான கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம பார்த்துட்டோம். ஸோ வழக்கமாக நம்ம எப்பயுமே சொல்கிறோம், ப்ராப்பராக நோட்ஸ் எடுத்துக்கோங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட். நோட்ஸ் எடுத்துகிட்டு வீக்லி என்ன பண்ணணும்னா நீங்கள் ரிவைஸ் பண்ணுங்கள். அண்ட் வீக்கெண்டில் வந்து நம்ம பார்த்தீங்கன்னா அந்த வீக்கில் நடந்த எல்லா கரண்ட் அஃபேர்ஸும் பார்த்தீங்கன்னா ஒரு வீக்கெண்ட் டெஸ்ட் மாதிரி வைப்போம், அதையும் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். அண்ட் டெய்லி வழக்கமாக நடக்கக்கூடிய அந்த பைலிங்குவல் ஸ்பாட் டெஸ்ட் 10 கொஸ்டின் நடக்கும், அதுவும் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். சரியா? ஸோ இதுவரைக்கும் டெலகிராம் ஆப்பில் வந்து நம்ம சேனல் இன்னும் ஜாயின் பண்ணலன்னா டெலகிராமில் போயிட்டு டேப் 5 செகண்ட் சர்ச் பண்ணி நம்ம சேனல் வரும், அதில் நீங்கள் என்ன பண்ணலாம், ஈஸியாக ஜாயின் பண்ணலாம். சரியா? ஸோ நாளைக்கு நம்ம வந்து நெக்ஸ்ட் டே கரண்ட் அஃபேர்ஸ் பார்ப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் உங்கள் வேல்யூபிள் கமெண்ட்ஸை கமெண்ட் செக்ஷனில் தூங்குங்க. தேங்க்யூ.